Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 797 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கிராக்கர் மண்டையன் அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ள பொடி நடையா வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே அங்க இருக்க மரமெல்லாம் பீதி ஆயிரும். ஏன்னா அவன் ரொம்ப டெரர் பீஸ், முரட்டு பீஸ், சொல்ல போனா அவன் ஒரு முட்டா பீஸ். ஆமா தலைவா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கே அவன் வீம்பாதான் ரிப்ளை பண்ணுவான். ஏன்டா நாளா இங்க வரக்கூடாதா, ஏன் விட மாட்டீங்களான்னு காண்டா கேப்பானா. அதுங்கெல்லாம் பீதி ஆகி ஐயோ அப்படியெல்லாம் நாங்க சொல்லவே இல்லையே, இது உங்க காடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போகலாம்னு சொல்லி பிக்மாம் கிட்ட ஆடுற மாதிரியே இவங்கிட்டயும் ஒரு ஆட்டம் போடுவாங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க மொத்த ஃபாரஸ்டையுமே பொசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஷலா போவான். இதுக்காக தான் அவனை பார்த்து பயந்து இருக்காங்க. அட மூடிட்டு ஒரு ஓரமா நின்று இருந்தா அவன் பாட்டுக்கு போயிருப்பான். தேவையில்லாம வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாங்க. வாட்டுரு அதே நேரம் இங்க நம்மளுக்கு எல்லாம் சம பீதியில இருக்காங்க. ஏன்னா அந்த பலாப்பழ மண்டையன் பிக்மாமோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அவனுக்கே இந்த நிலைமை. ஆக்சுவலா இவனுக்கு 2 டாக்டர் பிறந்த உடனேயே இவனை தூக்கி கொண்டு வந்து இங்க வந்து புதைச்சிட்டான். அங்க இருக்க மரம் செடி கொடிகள்லாம் இவனை அட்டாக் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல, இவனை கண்டுகல, அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லி மூக்கை இழுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுவானா. அந்த டைம் அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிரும். ஏன்னா அந்த கிராக்கர் கோணவாய் அங்க வந்துகிட்டு இருக்கான். அவன் ஹைட் பாத்தீங்கன்னா 307 சென்டிமீட்டர். அதனாலதான் அப்படி ஒரு அதிர்வு. அண்ட் அவனை பார்த்த உடனே அங்க இருக்க மரம் செடி கொடிகள் எல்லாருமே பீதி தான் ஆகிறாங்களே தவிர தலைவர் வந்துட்டாருன்னு யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அந்த எடுபட்ட மூதேவி யாரா இருந்தாலும் சரி விட மாட்டான். இப்ப நம்மளுக்குமே லைட்டா பீதி ஆகுது. ஆஹா நம்மள நோக்கிதான் வர்றான்னு. வந்த உடனே யாரா இவன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் அந்த பலாப்பழ மண்டையன் பவுண்டோட மண்டைய புடிச்சு அப்படியே அலேக்கா மேல தூக்குவான். குடுமி வேற புடிக்கிறதுக்கு வசதியா இருக்கா, அதனால அதை புடிச்சே மேல தூக்கிட்டான். அவனால வலி தாங்க முடியல, வேணான்னு கதறுவான். ஆனாலும் விரதா இல்ல, புசுக்குன்னு ஒரு புடுங்கு. ஆளோட மண்டை பாடியை விட பெருசா இருக்குது. ஆக்சுவலா இவனை ஒரு ஜெயண்ட்னு நினைச்சாங்க, கடைசியில தம்மா கூண்டு இருந்திருக்கான். அந்த கிராக்கர் மண்டையனுக்கு கடுப்பாயிருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா எனிமி கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லுவேன், மூளை கட்ட முட்டா பையலன்னு வண்டையா திட்டுவான். அந்த ஆளு கெஞ்சுவான், பையா ஐயா கொய்யா, என் பொண்ணு சிஃபோனை மட்டும் நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்னோட பிளெஸிங்ஸ் அவளுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு புலம்பி தள்ளுவான். அட கல்யாணம் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த கெப்போன் தான். அப்புறம் லின்லின் கிட்ட பேசணும்பா. ஏன்னா லோலாங்கிறவ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவ எங்க இருக்கா என்னன்னு சொல்லி ஒன்னும் தெரியல. சொல்ல போனா அவனோட 2 பொண்ணுகளுமே 2 கண்ணுகள் மாதிரி. லோலாங்கிற பேரை கேட்டவனே நம்ம நமிக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகும். அண்ட் புட்டிங் என்ன சொன்னா, அவ சிஸ்டர்கள்ல ஒருத்தி அவளுக்கான ஆளை தேடி கடலுக்கு கிளம்பிட்டான்னு சொன்னால, அவளைத்தான் இவன் சொல்றானான்னு புரிஞ்சு போச்சு. அட அது வேற யாரும் இல்ல, நம்மளுக்கு த்ரில்லர் பார்க்குக்கு போனப்போ நமி லோலான்னு ஒருத்திய மீட் பண்ணாலே, அதான் ஒரு பெரிய சைஸ் பண்ணி அப்சலாம கல்யாணம் பண்ணிக்கன்னு தொல்லை பண்ணிருப்பா. அவன் மாட்டவே மாட்டேன்னு இருப்பான். ஏன்னா அவனுக்கு நமி மேல கண்ணு. அப்புறம் நமிய போட்டு தள்ள வந்திருப்பா. நீ ஃபர்ஸ்ட் நான் பொண்ணு இல்ல பையன்னு சொல்லி ஏமாத்திருப்பா. அப்புறம் கடைசியில ஏகப்பட்ட சம்பவங்களுக்கு அப்புறம் நான் பையன் இல்ல நிஜமாவே பொண்ணுதான்னு சொல்லியிருப்பாளா. அது எனக்கும் தெரியும், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க, அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி ரொம்பவுமே அட்டாச் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பண்ணிக்குள்ள இருந்த ஷேடோ உண்மையான லோலாவோட பாடிக்குள்ள வந்த உடனே அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி வந்த நினைவுகள்லாம் ஆக்சுவலா இருக்காது. ஆனா அதிகமா எல்லாத்தையும் லைட்டா ஒரு ஃபீல் இருக்கும், எங்கேயோ பேசின மாதிரி பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். இதுதான் நிஜமான லோலா. எல்லாரோட ஃபேஸ் கட்டுமே ஒரே மாதிரி இருக்குது. மெயினா அந்த லோலா அவங்க அப்பா மாதிரியே இருக்கா. அதுக்கப்புறம் தான் லோலா நம்மளுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பா. அவ அப்பவே சொல்லியிருப்பா, நான் நியூ வேர்ல்டுல இருந்து தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்னோட அம்மா கிட்ட கேளுங்கன்னு சொல்லி விவரு கார்டை கொடுத்திருப்பா. கூட இருந்தவங்க எல்லாம் ஓவர் பில்டப் பண்ணிருப்பானுங்க. ஐயோ லோலாவோட அம்மா வந்து ஒரு அமேசிங்கான பைரட் ஆச்சே, அவங்களோட விவரு கார்டே கிடைச்சிருக்குன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஆஹா ஓஹோன்னு பில்டப் பண்ணப்போ அப்ப தெரியல. ஆனா அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போது இப்பதான் புரியுது அவ கொடுத்தது பிக்மாமோட விவரு கார்டுன்னு. அப்படின்னா லோலா பிக்மாமுக்கும் இந்த பவுண்டுக்கும் பிறந்த பொண்ணு. நீதான் லோலாவோட ஃபாதராடா கொய்யாலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ராபிட் ஒன்னு அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சுல, அது கிரேன்ல அப்படியே பறேந்து வரும். லூஃபியும் வந்துட்டானா இன்னைக்கு இவனை பொல்லந்துறன்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடியா நிப்பான். ஆனா அவன் வரத பார்த்தோன்னே கிராக்கரு நிறுத்துடா ரேண்டோல்ஃப்னு ஒரு கத்தி அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான், அப்படியே அடிச்சு புரண்டு போய் விழுவான். அது மட்டும் இல்ல சுத்தி இருந்த மரம் எல்லாம் அவன் பவர் தாங்க முடியாம அப்படியே செத்து காஞ்சி போய் பேன்னு விழுந்துருங்க. லூஃபியை பார்த்து மிரண்டுருவான், இது என்ன ஹாக்கி பவரா இல்ல வேற ஏதாச்சான்னு. இவ்வளவு நேரம் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருந்த எல்லாமே காலி ஆயிருச்சு. அப்படின்னா அந்த எரும மாட்டு பையன் கொஞ்சம் டேமேஜான டேஞ்சரான கோளாறான ஆள் தான். இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்பி எல்லாம் அப்படியே பீதியில கூடுவான். ஆனா லூஃபி கொய்யால சண்டைக்கு வந்துட்டியா, இன்னைக்கு உன் மண்டைய பேத்துறான்ட்டு அவன் கொலவரையில கூடுவான். அவன் நான் தான் இவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு அவன் ஒரு சைடு பயங்கரமா கூடுவான். சோ இப்ப 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையில யாரு ஜெயிப்பாங்கிறத விட அந்த மொத்த இடமே நாசமாக போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். சரி எப்படி நாசம் பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!